கொழக்கட்டை ரெடி. இப்போது நான் கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் கரகரான்னு அரைச்சிடுங்க. நான் பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டே கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிட்டேன். தண்ணி சும்மா தெளித்து கரகரான்னு வடை மாவு மாதிரி அரைங்க, நல்லாயிருக்கும். ஓகேயா? இந்த மாவை வச்சே நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டு வடை தட்டினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு, கேரட்டை துருவி போட்டு, இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு போட்டு வடை பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழக்கட்டையினால் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? மோர் குழம்புக்குள்ளே போடலாம். ஓகேயா? மோர் குழம்பு ரெடி ஆனவுடனே கடைசியில் சாப்பிட்றதுக்கு முன்னால் இதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோஃப்தா கறி பண்ணுவீங்களா? வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாம் வதக்கி அரைச்சி லிக்விடில் இது பாஜி தயார் பண்ணும்போது இதை சும்மா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஆஃபாக கட் பண்ணி போட்டு இதை ஒரு வறுத்து அந்த கோஃப்தா கறிக்குள்ளே போடலாம். அதுவும் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது கொத்தவரங்காய் தெரியும் இல்லையா உங்களுக்கு? கொத்தவரங்காயும் கேரட்டும். இந்த கொத்தவரங்காயை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நரம்பு தளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. டெய்லி ஒரு கிளாஸு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சுட்டு இதை பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் நரம்பு நல்லா இருந்தாலே குடிங்களேன், ப்ரிவென்ஷன் தானே நல்லது. ஸோ இது கொஞ்சம் அடிநாக்கில் கசக்கும், அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. மருந்துனா கொஞ்சம் கசக்கும். ஸோ அதை குடிச்சிடலாம், அதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் பால்னியில் கடுகு தாளித்து அதை உதுத்து போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த காயமும் போட்டு வதக்கி தேங்காய் பூ நிறையா போட்டு எடுத்து பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். அதுக்கு பேர் உசிலின்னு பேர். ஸோ இது இந்த மாதிரி கொழக்கட்டை பண்ணி ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டிங்கன்னா ஒரு 4-5 வகையான விதவிதமாக சமைக்கலாம். இதை வச்சே சமைக்கலாம். இதை சாயங்காலம் நன்னா இப்படி உதுத்து போட்டு உருக்கின நெய்யை விட்டு ஒரு பிளேட்டு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஃபுல் ப்ரோட்டீன் தானே, உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு மணி நேரம் ஊறினா போகும். வெறும் பருப்பு தானே. அப்புறம் இட்லி ரவா வேணும், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லா காயோடையும் உப்பு போட்டு வேக வைத்த காயோடையும் வடிகட்டிட்டு இதை போட்டு கலக்கி பொரியல் மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் இப்போ சப்போஸ் கூட்டு பண்ணுறீங்க, சொரக்காய் கூட்டு பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ கூட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சும்மா இப்படி ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு ஏதோ கடலை எண்ணெயோ விட்டு ஒரு வதக்கிட்டு அந்த கூட்டில் கடைசியாக ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்குள்ளே போடலாம். எல்லாமே இது பயங்கரமாக யூஸ் ஆகும். பல வகையான சமையலுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு காமன் புரோட்டீன் கொழக்கட்டை, முக்கூட்டு பருப்பு. சரியா? அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி. அப்புறம் ரைஸ் விஷயம், அந்த ஒயிட் விஷயம்லாம் கம்மி பண்ணிட்டு இதெல்லாம் ப்ரோட்டீன் விஷயம் நிறைய சாப்பிட்ணும். அதே மாதிரி விதவிதமான நாட்டு காய்கறிகள் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. கொத்தவரங்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாத்துலேயும் எக்கச்சக்க சத்து. அதை விட உங்களுக்கு இந்த பரங்கிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு பூசணின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் பரங்கிக்காம்போம். இந்த பரங்கிக்காயில் இருக்கிற சத்து கொஞ்சம் நேரம் கிடையாது, செம ஸ்ட்ரென்த்து வந்துடும் உங்களுக்கு பரங்கிக்காய் சாப்பிட்டிங்கன்னா. ஸோ அதனால் நாட்டு காய்கறிகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். காய் இல்லாமல் சாப்பிடாதீங்க. மினிமம் கீரையோ சும்மா ஒரு 2-3 ஸ்பூனாவது காய் சாப்பிட்ணும். காய் சாப்பிடாம சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். நிம்மதியாக இருங்க. பி ஹாப்பி. ஓகே, பை பை. சப்போஸ் உங்களுக்கு என்னோட அந்த ஆரம்பத்தில் பேசுகிறேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி, அதனால் உங்களுக்கு நேரம் இல்லாத காரணம் இருக்கலாம்.
இல்லைன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், தப்பே கிடையாது. தயவுசெய்து நான் ஊதுற சங்க ஊதலான்னு இருக்கேன், ஜஸ்ட்டு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ரொம்ப சூப்பர் இன்டெலெக்சுவலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், யார் வேணால் பார்க்கலாம். ஆனால் என்னோடய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி என்ன பேசணுமோ பேசுகிறேன். அது நீங்கள் இது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சமையல் குறிப்பு மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். பாய்.